சபை அடுத்தபடியாக நிறைய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார், என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறத பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் நீ எழுந்திருச்ச உடனே அவர் உன்னை காண்கிற தேவன் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு நீ சேவிப்பானால் இந்த மாதம் முழுதும் உலகம் பார்க்குதோ இல்லையோ அவர் உன்னை பார்த்து கொண்டு நடப்பார். ஹல்லேலூயா. நீ இரவார் சரி பகலார் சரி காலையும் சரி என் கர்த்தர் கூடவே இருப்பார். அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த காலையில துதிக்க சோத்தரிக்க வந்திருக்கோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். மகா இரக்கமுள்ள தேவன் இந்த அருமையான இந்த காலைவேளையிலே கர்த்தரோட சமூகத்தில் இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அண்டா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கட்டும். இது ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு தகப்பன இந்த மாதம் முழுதும் இந்த வார்த்தை தேற்றட்டும், ஆற்றட்டும். மட வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன், மட வார்த்தை தான் எங்களுக்கு பலன், மட வார்த்தை தான் எங்களுக்கு பாதை, மட வார்த்தை தான் எங்களுக்கு மேக ஸ்தம்பமா இருக்கிறது, மட வார்த்தை தான் எங்களுக்கு பட்டயமா இருக்கிறது, மட வார்த்தை தான் எங்களுக்கு ஆகாரமா இருக்கிறது. இந்த மார்ச் மாதம் முழுதும் இந்த வார்த்தையானது எங்களை திருப்திப்படுத்த போகிறது. இந்த மாதம் முழுதும் திருப்தியா நடத்த போகிறதுக்காக நன்றியோடு துதித்து ஆசீர்வாதத்தின் கரத்தை பிள்ளைகள் மீது ஊற்றும்படியாக நீ பேசு நாங்கள் கேட்கும்படியாக இந்த காலை வேளை கரங்களை ஒப்பு கொடுத்து சோத்திரிக்கிறோம் என் ஜீவன நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்துல இன்றைக்கு தியானிக்கும் போது கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தை, மகனே மகளே நான் உன்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. உலகம் பார்க்கிறதோ இல்லையோ அவர் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் இக்கட்டிலும் சரி அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நீ போராட்டத்தில் கடந்து போகும் பொழுது உன்னை காண்கிற தேவன் தான். இந்த மாதம் முழுதும் உண்மையாக சொல்லுகிறேன், அடுத்த மாதம் இதே இடத்துல நீங்கள் வந்து சொல்லும் போது உங்களால் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார், கர்த்தரை நடத்தி கொண்டிருந்தார். அப்படி ஒரு வல்லமையான காரியத்தை இந்த மாதம் நிச்சயமாக நீங்க பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உலகம் கைவிட்டு விடலாம், உன் தகப்பன் கூட மறந்து விடலாம், ஆனால் உன்னை அழைத்தவர் என்றைக்கு மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் கடவுள் கர்த்தரும் சிநேகிதனாக இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, ஆபிரகாமுக்கும் ஒரு சூழ்நிலை, ஒரு கடினமான பாதை வந்த பொழுது அப்பா சாராள் மூலமாக கர்த்தர் மூலமாக அன்றைக்கு ஆகாரை கைவிடும்படியாக சூழ்நிலை இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அதிகமாகத்தான் நேசித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் சூழ்நிலை இருந்தபோது சாராள் ஆபிரகாமு கிட்ட இனி அவர்கள் வேண்டாம் என்று சொல்லும் பொழுதும், கர்த்தரோ சாராளுக்கு எடுத்த சாரோட பேச்சு கேள் என்று சொல்லும் பொழுதும் அன்றைக்கு ஆகாரை அனுப்பிவிட சூழ்நிலை உண்டானது. ஹல்லேலூயா. மனுஷன் கைவிட்டு விடுவான், ஆனால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அது யாராயிருந்தாலும் சரி, எந்த மனுஷனா, எல்லாம் மாம்சம் தான், ஆனாலும் படைச்ச தேவன் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஐயோ நான் சரீர பலவீனமா இருக்கிறது, ஐயோ என் ஆயுஷ் நாட்கள் கிட்ட நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அது உங்க திட்டம் இல்ல, கர்த்தர் திட்டம் வேற. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷமா ஆதியாகமம் 14:21 வசனம் 14-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, துருதியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எதற்காக அழுதாள் என்று பார்க்கும் பொழுது, பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சத்தமிட்டு அழுததை கர்த்தர் பார்த்தார். 17 வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை, அழுகின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துக்கு தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், நிறைய காரியத்துக்காக நீங்க வீட்டு அறையில சத்தமிட்டு அழுது இருக்கலாம், யாரும் தெரியல. கிச்சன்ல அழுது இருக்கிற பழக்கமா இருக்கு, கிச்சன்ல அழுது இருக்கலாம், பெட்ரூம்ல அழுது இருக்கலாம், நீங்க பெட்ரூம்ல படுத்துக்கொண்டு பெட்ல உட்கார்ந்து முழங்காலிட்டு அழுது இருக்கலாம். சில காரியத்தை குறித்து ஆண்டவரே எல்லா காரியம் செத்து போனது போல இருக்கிறது என்று அழுது செத்து போய் ஒரு வேதனையோடு அழுது இருக்கலாம்.
ஆனால் ஆகாரின் சத்தத்தையும் பிள்ளையின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? அந்த ஆகாரே என்ற இடத்துல உங்கள் பெயர்களை பகிர்ந்து வைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. மகனே உனக்கு என்ன சம்பவித்தது? சின்ன காரியம், அதுக்கு ஏன் பயப்படுற? சின்ன காரியம், அதுக்கு ஏன் பயப்படுற சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர்கள் முகமுகமாக பேசுகிறார். 17 வசனம் கிளியராக சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகார உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தரோட பிளான் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை கொண்டு ஒரு பிளான் பெருசா வச்சிருக்கிறார். நீங்க பாக்கியவான்கள். நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பெரிய பிளான் வச்சிருக்கிறார். வராதவங்களுக்கு ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றேன், ஏனென்றால் கர்த்தர் பிளான் பண்ணும்போது பர்ஃபெக்டா பிளான் பண்ணுவார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறதால இன்றைக்கு உங்களுக்கு அன்னைக்கு ஆகாரோட பார்வையில பிள்ளை சாகிறது மட்டும்தான் இருந்தது, கர்த்தரோட பார்வையில பெரிய திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட பிளான் சத்தமிட்டு அழுகிறீங்க, ஆனா அவர் பிளான் பெரிய பிளான் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், மனமகிழ்ச்சியா சொல்றேன். நான் இங்க வந்திருக்கல பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு நாள் என்கிட்ட சொல்லுவீங்க, ஆமா பாஸ்டர் எனக்கு அந்த பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. ஏனென்றால் என் கர்த்தர் நடக்கிறதை சொல்லுகிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. இது யாரும் பிளான் பண்ணி செய்கிறதல்ல. இன்னைக்கு நீங்க தானா காகத்தோட தேடி வந்திருக்கீங்க. அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன் ஆகாரின் சத்தத்தை கேட்டபடி பிள்ளையின் சத்தத்தை கேட்டபடியாக 9 மாதம் பிள்ளையை பெற்றெடுத்த தாய்க்கு பிள்ளை சாகிறத பார்க்க வேண்டும் அழுது புலம்பின பொழுது, அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய்க்கு இவ்வளவு இருக்கும் பொழுது கருவை உண்டாக்கணும், அதை காட்டிலும் அன்பு அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர் தான் சொல்லுகிறார், என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஹல்லேலூயா. இன்னும் 7 மாதமா, எத்தனை மாதம் இருக்கு? 9 மாதம் இருக்கு இல்ல? 9 மாதம் இருக்கு. உண்மையா சொல்றேன், எது வேணா நடக்கட்டும், 9 மாதம் கர்த்தர் மகிமை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் உண்மையாக சொல்லுகிறேன், நான் சாட்சியாக சொல்ல முடியும். கடந்த மாதத்தை கர்த்தர் இதே இடத்துல பேசினேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன்னு சொன்னபடி கடந்த மாதம் உண்மையா சொல்றேன். யாரால எப்படி சொல்ல முடியுது? நான் உண்மையா சொல்றேன், என்ன திருப்தியா நடத்தினார். யாரால் சொல்ல முடியும்? அவங்க உங்களை திருப்தியா நடத்தினா என்ன திருப்தியா நடத்தினார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஏன் இன்னொரு சின்ன நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் ஒரு தோராயமா நடத்தினாரு, நீ ஜீவனோடு இருக்க அது பெருசு. ஹல்லேலூயா. என் கர்த்தர் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. என் தேவன் அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் தான். இன்றைக்கு ஆகாரின் சத்தத்தை கேட்டவர் இன்றைக்கு ஆணிதரமாக சொல்றார், மகனே நீ அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன் என்று. ஹல்லேலூயா. அது சொல்ற அவர் பார்வையில சாவு தான் தெரிஞ்சது, ஆண்டோட பார்வையில பெரிய ஜாதியா தெரிஞ்சது. ஹல்லேலூயா. அவளோட பார்வையில சரீரம் தெரிஞ்சது, ஆவியான ஒரு வல்லமையின் தோற்றத்தை அவனை உயிரோட வைப்பேன்னு சொல்ல பெரிய ஜாதியனா சன்னதியா நடத்த போக, அதுதான் இஸ்மாவேல் சன்னதி பலிகி பெருகி கொண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறதை செய்கிற தேவன். 19வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருதியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அன்பான தேவ பிள்ளைகளே, அங்க துருதி பக்கத்துல தான் இருக்கு, ஆனா அவ கண்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவன் கண்களை திறந்தார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு உன் கண்கள் எல்லாம் கர்த்தர் திறக்கிறார். பார்க்காததெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க, பார்க்காதெல்லாம் நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க, நடக்காத காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை பல வருஷம் அழுது ஜெபிச்சுட்டு ஏதோ ஒரு காரியத்தை பார்க்காம, ஒரு உதாரணம் சொல்ற உங்களுக்கு, ஏதோ ஒரு பொருள் ஏதோ வந்து இந்த சாசர் வாங்கணும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆனா ஜெபம் கேட்கப்படல, வரல, அழுத்திட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றேன், இங்க தான் இருக்கு, ஆனா எனக்கு கண்ணுக்கு இதனால தெரியல. ஹல்லேலூயா. நீங்க யாராரு உண்மையா சொல்லுங்க, எந்த காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் நடக்காம இருக்கு, இருந்த கை தூக்குங்க. ஓப்பனா சொல்றேன், ஜெபிச்சு நீங்க இன்னும் நடக்கல சொல்லிட்டு இருக்கிறவங்க கைகளை உண்மையா தூக்குங்க. கர்த்தர் சொல்றேன், ஸ்டூடெண்ட் தூக்குறீங்க, பாஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன், உங்களுக்காக தான் சொல்ல வரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன்,
உங்க கண்கள் திறக்கப்பட்டது, பக்கத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க பிக் பண்ணிக்க போறீங்க. இந்த வருடத்துல டிசம்பர் மாதம் 11 மணிக்கு இங்க லைன் நின்னு ஒரு சாட்சியம் சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. இது நிச்சயம் யாரால மாற்ற முடியாது. இன்னைக்கு உங்களோட கண்கள் திறக்கப்பட்டது. நான் சொல்றேன், என் கண்களும் கர்த்தர் திறந்திருக்கார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குங்க, நம்ம பார்க்காத ஒண்ணு நிறைய இருக்கு. எல்லாருமே நீங்க பார்க்க, ஒரு உதாரணம், ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய கட்டிடத்தை போட்டு இங்க ஒரு பெரிய மஹால் வரப்போகுதுன்னா அவளோட காத்திருப்போம், எப்போது எக்ஸ்பிரஸ் மஹால் வரப்போகுது. நான் அதை காட்டில சொல்றேன், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு பெரிய மஹாலை கர்த்தர் கட்டி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதை பார்க்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்க சத்தத்தை இன்னைக்கு நான் கேட்டு இருக்கிறேன். நீ அழுது இருக்கிறீங்க, கர்த்தர் அதை கேட்டு இருக்கிறாரு. கர்த்தர் கேட்டு இருக்கிறவர் இன்றைக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க கண்களை திறக்கிறாரு. நீங்க பார்க்கத்தான் போகிறீங்க. ஏனென்றால் அவர் காண்கிற தேவன் உங்க கண்களை திறக்க வல்லவரா இருக்கு. ஹல்லேலூயா. அவளோட பார்வையில மரணம் தெரிஞ்சது, கர்த்தரோ அவர் சந்நிதி பலிக்கு பெருக வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டு யாருக்கும் தெரியல, 2 பேருக்கு சொல்றார், உன் சந்நிதி இதோட முடிய போவதில்லை, உன் சந்நிதி நிமித்தம் வரப்போகுது. ஹல்லேலூயா. சந்நிதியாக வரப்போகிறது. அது உலகத்தை கலக்கக்கூடிய தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவரா இருக்கபடியாக அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆபிரகாம் கண்ணுக்கு கூட மறந்துட்டா, ஆனால் கர்த்தர் ஆகாரம் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆகார் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கார். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கார். இஸ்மாவேலுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஈசாக்குக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. அவர் இருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கிறவர். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த சகோதரன் யார் எனக்கு தெரியாது, முதல் தடவை சபைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த காலையில உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்க யாரா இருக்கிறாங்க எனக்கு தெரியாது, ஆனா நீங்க பெரிய திட்டத்தை எதை ஸ்டார்ட் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இருக்கலாம், ஒரு ஏதோ ஒன்று தொடங்குறதுக்கு ₹1 கூட இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், அவரால் எதையும் செய்ய முடியும். அவரால் எதையும் செய்ய முடியும். தூங்குற தட்டி எழுப்பி கொடுத்துருவான்னு சொல்றாரு. ஏன்னா அது அனுபவிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாச சாட்சிகளோட சொல்ல முடியும், தேவன் உங்க ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறார். தாமதமாவதுன்னு மட்டும் லேட் ஆகுமே தவிர, ஆனா ஜெபத்துக்கு பதில் வராம இருக்காது. நிச்சயமாக பதில் வந்தே தீரும். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாக என் பக்கத்துல ஆவியானவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாளில ஒருவரிடத்தில் கர்த்தர் திட்டம் தெளிவாக ஒவ்வொரு தனித்தனியாக கர்த்தர் பேசுவாராக. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவரா இருக்கிறார். சத்தமிட்டு அழுதால், சத்தத்தை கேட்டால் தேவன் அவரோட கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. சிம்பிள் லாஜிக். அழுதீங்க, தேவன் கேட்டாரு, உங்க கண்கள் திறந்துட்டார். ஹல்லேலூயா. யாரா ஜெபத்தீங்கன்னு எனக்கு தெரியாது, உண்மையா சொல்றேன், நீங்க ஜெபத்துக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த மார்ச் மாதத்துல ஜெபத்தை கேட்டவர் கூடவே கூட்டி கொடுக்கிற தேவன், அமிக்கி குலுக்கி சரித்தக்கதா கொடுக்கிற தேவன், உண்மையோட தேவன் உன் கண்களை திறந்து வழி நடத்த வல்லவராக. ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, நான் எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், ஏதோ ஒரு வருடத்துக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட்டு நீ அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், தாமதமாய் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், மகனே, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். நான் கடைசியில் ஒரு சாட்சி சொல்ல விருப்பப்படுறேன், அதை கர்த்தர் ஏவாரா நான் சொல்லுவேன். ஆனால் நீ அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், நீ அதிகமாக ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் போதும்னு சொல்லுவாரு. நீ அதிகமாக ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது திருப்தி அடைந்து நேரம் வரும்போது கர்த்தர் கரெக்டா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எங்க அப்பா ஒரு பெரிய பிளானருங்க. ஹல்லேலூயா. வருடத்துல எல்லாருக்கும் ஒரு டைரி கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆபீஸ்ல எல்லாம் எழுதுவாங்க, ஒரு பிளான் எழுதுவாங்க. இந்த நாள் இது நடக்கும், அந்த நாள் நடக்கும். நீங்களே இவ்வளவு பிளான் பண்ணி எழுதும் பொழுது உன்னை படைச்ச தேவன் 2030 உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வன் கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காததை கர்த்தர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. யாருன்னு தெரியல, சீக்கிரத்துல ஒரு ப்ளூ கலர் கார் வாங்க போறீங்க. யாருன்னு தெரியல, ப்ளூ கலர் கார் வாங்க போறீங்க. இதை எடுத்துக்கோங்க. நான் சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்னா, எடுத்துக்கிட்டேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஜனங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்களாம், கொடுத்துட்டா வண்டி அங்க நிறுத்துறது, கொடுத்துட்டா எப்படி பெட்ரோல் போடுறது, ஐயோ கொடுத்துட்டா இஎம்ஐ கட்டணுமே. இதுதான் நம்ம பிளான். ஹல்லேலூயா. கொடுத்தவர் எல்லா அமைக்கு சரியாக ஃப்ரீயா கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ எதிர்பாராத வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு, சார் எனக்கு தெரியல, இந்த கார் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கணும், என்ன பண்ணி வாங்கிடுவீங்களா, நிச்சயமா கொடுக்குறீங்களான்னு கேட்பீங்க. என் தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. இயற்கை அப்பாற்படுகிற செய்கிற தேவன் தான் இன்றைக்கு உன் ஜெபத்தை கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இன்னொரு கார், பெரிய கார் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எங்க இருக்கு? என் கண் முன்னாடி தான் இருக்கு. அதை நான் பார்க்க தான் போறேன். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஒரு நாள் இங்க போட்டோ போட்டு காட்டுவேன். நான் விசுவாசிக்கிறேன். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு பெரிய கார்ல போன சந்தோஷம் தானே உங்களுக்கு?
ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா கொண்டு போவேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் நல்லவரா இருக்கிறார். என் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கார். ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். சபையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நம் சபையின் கண்களை விசாலமாக கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிற தேவனா இருக்கிறார். இன்னொரு பாரியத்தை பார்க்கும் பொழுது 5 அப்பமும் 2 மீன்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். எடுத்து வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 1-11 வசனத்தை வாசிப்போமானால், இந்த 5 அப்பம் 2 மீனை குறித்து 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொன்று வித்தியாசமாக இருக்கும். ஆனால் மையப்பொருளாக பார்க்கும்போது ஒரு கருத்தை தான் சொல்லும். இதனால வசனத்தை வாசிப்போம். இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால். ஒரே ஒரு நிமிஷம். இயேசு இன்னும் ஜீவிக்கிறார்னு சொல்றோம் மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். அவர் இன்னும் அற்புதம் செய்ய வல்லவராக சொல்லுங்க. நம்புறங்க ஆமென் சொல்லுங்களேன். அங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில படிக்கட்டு ஏறி வந்து இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இது நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க. இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடனே கூட உட்கார்ந்தார். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, நான் விசுவாசிக்கிறேன். பிளாட்ஃபார்ம்ல இல்ல, கீழே கேட்டாடி நின்னுகிறார். நான் உங்களை கேட்கிறேன், யார் யார் இயேசுவை பார்த்தீங்க? எல்லாம் எப்படி இன்னைக்கு வரும்பொழுதே சீக்கிரம் வாங்க போலாம் அப்படிதான் வந்திருப்பீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க படிக்கட்டு ஏறி அந்த கைப்பிடி பிடிக்கும் பொழுது அவர் உங்களை பார்த்துட்டார். இதான் சொல்றேன், உங்க கண்கள் இன்னைக்கு திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க வண்டி நிறுத்தி ஏதோ மேல தான் இருக்கிறாரு, பாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாரு, பாட்டாயிடுச்சு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க இருக்கிறீங்கன்னு நான் சொன்னேங்க. ஜனங்க வருகிறத என்னவா படிங்க அந்த வசனத்தை. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். இதுதான் மனுஷனோட பிளான். அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிறாரு. அவர் சொல்ற காரியம் கொஞ்சம் 200 கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட பத்தாது இதுன்றாங்க. மனுஷன் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பான். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் யோசிப்பான். கொஞ்சம். ஆனா திரளாக யோசிக்க அவர் ஒரு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் பார்த்த உடனே பிளான் பண்ணிட்டாரு. ஆனா இவனும் பார்த்தாப்புல, பிலிப்பும் பார்த்துட்டு அவர் மனக்கணக்கு போறாரு. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா இருந்தான். அப்படித்தானே பேசுறாரு. நீங்க நம்ம கூட ஒரு மனக்கணக்கு போடும். இது பண்ணிடலாம். அது கடைசி வரைக்கும் நடக்காது. அவர் கணக்கு தான் நடக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை காசு இவ்வளவு தான் இருக்கு, சம்பளம் வாங்கிட்டோ இல்ல பிசினஸ் பண்ணிட்டு மாதம் இவ்வளவு தான் இருக்கு, இதில் தான் முடிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்கு மேலேயும் நடக்கும். நடந்ததா இல்லையா? அவர் போடுற கணக்கு. அல்லேலூயா. தேடி வரும். சில நேரத்தில் இப்படித்தான் முடிக்கணும்னு நினைப்பீங்க. தேவையில்லாத ஒரு இன்விடேஷன் வீட்டில் வந்து விடும். சார், பிரதர், எங்க மகனுக்கு கல்யாணம் வந்துருங்க. கையில காசே இருக்காது. ஆனா கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் நேர்த்தியாக சந்திப்பார். நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை ஒரு சொல்ல, ஒரு சகோதரி எனக்கு கடந்த மாதம், நீ அறியாதவன் கெட்டாதமான காரியத்தை உனக்கு இவன் அறிவிப்பேன்னு சொன்னார். என் சகோதரி கடந்த மாதம் இங்கே தான் இருக்காங்க. ஃபோன் பண்றாங்க, பிரதர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்ல? அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக வரும் பொழுது அவங்க கரெக்டா 5000 rupees அவங்களுக்கு கிஃப்டா அந்த வீட்டு கிரகப்பிரவேசம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கொரோனா பீரியட், சேலரி குறைச்சிட்டாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டைட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இன்விடேஷன் வச்சுங்களுக்கு தெரியாதே, தெரியுமா? அவங்க இன்விடேஷன் வச்சுட்டு இவங்க வான்னு கூப்பிட்டுட்டாங்க. ஆனா 5000 rupees அழகா கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு நம்ம வெறும் கை வீசிட்டு போக முடியுமா? கண்டிப்பா நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ஆனா ஒண்ணுமே இல்லை. எப்படி கொடுக்க முடியும்? இயேசுவால கொடுக்க முடியும். அவரால் கொடுக்க முடியும். அந்த மகள் சொல்றான், எனக்கு எப்படின்னு தெரியல, எங்க ஹரியர்னு எனக்கு தெரியல, ஏன் வந்ததுன்னு தெரியல, ஆனா கரெக்டா 5000 rupees அக்கௌண்ட்ல ஊந்துட்டு பாஸ்டர்னு கூப்பிட்டு சொன்னாங்க. அல்லேலூயா. எங்க அப்பா கூர்மையா கவனிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த சகோதரி இங்க தான் இருக்கிறாங்க. எழுந்து ஆமென்னு சொல்லிட்டு மட்டும் உட்காந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் தேவன் நல்லவரா இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அதை செய்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் கண்டு வரும் பொழுதே உண்மையா சொல்லுகிறேன், நீங்களா எப்படி ஸ்லாக்னஸா வந்தீங்களோ இல்ல அர்ஜென்ட் பிடிச்சிட்டு வந்தீங்களோ, நான் பார்க்கல. இந்த அறையில இயேசு உங்களை பார்த்துருக்காரு. அல்லேலூயா. ஒருவேளை பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது ஸ்லாக்னஸா வந்திருந்தீங்கன்னா இயேசு பார்த்திருக்கிறாரு. அடிச்சு பிடிச்சி உள்ள வந்திருந்தாலும் யார் பார்த்திருக்கிறாரு? ஏன்னா இந்த மாதம் முழுவதும் அவர் உன்னை காண்கிற தேவனா இருக்கார். இல்லையா? அவர் நேர்த்தியாக நடத்துகிற பார்க்கும்போது வருகிறத கண்டு பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடுவதற்கு அப்பங்கள் எங்க கொள்ளலாம் என்று கேட்டார். 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். அல்லேலூயா. எப்பவுமே மனுஷன் வந்து சொல்லுகிறதுக்கு காட்டிலும் எங்க அப்பா எப்பவும் ஆப்போசிட்டா தான் பேசுவார். பையன் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அம்மாவும் பையன் ஒரு ஷாப்பிங் மஹாலுக்கு போனாங்களாம். அந்த பையனுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா. சாக்லேட் பிடிக்கும்னு சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாக்லேட் பிடிக்கும்போது அதை பார்த்துட்டு சொன்னா அந்த சாக்லேட்டை பார்த்து கொண்டு இருந்தானா. அவங்க அம்மா சொன்னாங்களா, எடுத்துக்கோ ஒரு 2 சாக்லேட் எடுத்துக்கோ. கடைக்காரன்னு சொன்னானா, தம்பி எடுத்துக்கோப்பா சாக்லேட்னு. இவன் சாக்லேட் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. சாக்லேட் எடுத்துக்க தம்பினாரா, இவன் எடுக்கவே இல்லையா. திருப்பியும் அதை கடைக்காரன் எழுந்து மூடியை திறந்துட்டு, அப்பா எடுத்துக்கேன்ப்பான்னு சொன்னாரா, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா. திருப்பி கொஞ்ச நேரம் போயிட்டு இங்க வா இங்கன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணாருன்னா, 2 கையை போட்டு சாக்லேட் எடுத்து கையில கொடுத்துட்டாரு. இவன் வாங்கி சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டான். போகும்போது அவங்க அம்மா கேட்கறாங்களா, ஏன்டா ரொம்ப பிகு பண்ணு, கொடுக்கும்போது கேட்கற போய் எடுத்துக்க வேண்டியது தானே. அவங்க அம்மாவோட பார்வை என்ன பார்வை, அவர் தான் எடுத்துக்கோன்னு சொன்னாரு, போய் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது பிகு பண்ண வாங்காத, கடைசியில வாங்கிட்டு வந்துட்டு. அப்ப அவங்க அம்மா பார்த்து சிரிச்சு சொன்னா, இல்லம்மா நான் எடுத்ததா 2 தான் வரும், நான் கைலண்டா இருந்து பிகு பண்ணதுனால கர்த்தர் நிறைய கொடுத்தாருனாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சொல்றேன், கையளவு மேகம் வந்துருச்சு, மிகுமையா கையில வரப்போகுது. ஹல்லேலூயா. என் கையில வரப்போகுது மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவன் காண்கிற தேவனா இருக்கிறார். நீ உள்ள நுழையும் பொழுதே உனக்கு என்னென்று அவருக்கு டாட்டா பேச தெரியும். உன் மெடிக்கல் செலவு தெரியும், உன் மாத்திரை தெரியும், உன் எலக்ட்ரிக் பில் தெரியும், உன் கடையில வாங்க போற ஸ்டோர் சமா என்னன்னு அவருக்கு தெரியும். எல்லாமே அவர் பார்த்துட்டாரு. இந்த மாதம் நீ ஒண்ணு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, என்ன திருப்தியா நடத்த போறாரு மட்டும் நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் காண்கிற தேவனாக. வசனத்தை வாசிப்போம். உட்காருங்க. இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டம் கொடுத்தார். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தாய் தேற்றுறது போல தேற்றுகிற தேவனா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் சமைச்சிட்டு இருப்பீங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். பையன் பசியோடு வருவான். அப்பா அம்மார்களை காட்டில அம்மாமார்கள் ரொம்ப பிள்ளைகளை நேசிக்கிறதுனால அவங்களுக்கு இல்லைன்னா கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிடும் போது அவங்க போது நிறுத்துன்னு சொல்றதை பார்த்துருக்கீங்களா, இல்லை இன்னும் சாப்பிடுன்னு சொல்றதை பார்த்துருக்கீங்களா? தாய்மார்கள் இருக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? போது நிறுத்துன்னு சொல்ல மாட்டீங்க, என்ன சொல்லுவீங்க? திருப்தியா சாப்பிடுப்பா, போதுமா இன்னும் சாப்பிடு சொல்லுவீங்களா இல்லையா? எங்க அப்பாவோட உள்ள அப்படிப்பட்ட உள்ள. அல்லேலூயா. பிலிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கணக்கு பார்க்கலாம் யோசிக்கிறாரு. ஆனா அப்பா சொல்றாரு, வேண்டிய மட்டும், அது வாசல வேண்டிய மட்டும். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும் கூட திருப்தியா கொடுத்தாருங்க. அல்லேலூயா. அதுல வந்து நீயே போதும் அப்பா, என்னால் நடக்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. என் அப்பா எப்ப கொடுத்தாலும் பெஸ்டா தான் கொடுப்பாரு. அது நேரா இருக்கு, நெக்ஸ்டா கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் வேண்டிய மட்டும் கொடுப்பாரு. நீங்களே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் வேண்டிய மட்டும் கொடுப்பாரு சொல்லுங்க. திரும்பியாவது சொல்லுங்க, வேண்டிய மட்டும் கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பார். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆனா பாஸ்டர் கொடுக்க மனசு வரல பத்தி உங்களுக்கு சொல்லுங்க, அப்பதான் எடுக்க வரும். அல்லேலூயா. இது பத்தாது, எனக்கு இன்னும் பெருகணும். ஐயோ எனக்கு பத்தாதுங்க. நீங்களே இவ்வளவு கொடுக்கும் போது எங்க அப்பா எவ்வளவு கொடுப்பாரு எனக்கு. அல்லேலூயா. நம்ம சபைக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. நீங்க திருப்தியாவீங்க. அல்லேலூயா.
வெங்காய பூண்டை சாப்பிட்ட காட்டில மூக்குல வந்தத காட்டில கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஹalleluya. என் தேவன் சொல்வாரானால் செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த பிள்ளையின் அழுகிற சத்தத்தை கேட்ட தேவன் அவரோட ஆகாரின் பிள்ளைகளை மாற்றமில்ல, இந்த சபைக்கு வந்த பிள்ளைகள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஹalleluya. அவர் தான் சொல்றார், இன்றைக்கு ஆகாரோட பிள்ளையை பார்த்து என்ன சம்பவித்து பயப்படாத. இன்றைக்கு நான் சபையை பார்த்து சொல்கிறேன், என்ன சம்பவிச்சு மகளே பயப்படாத. இன்னும் 9 மாதத்துக்குள்ளாக ஒரு அற்புதம் நடந்தே தீரும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். உனக்கு எதுவுமே இல்லை நினைக்காத. என் கர்த்தர் ஏற்க கப்பாற்படுகிற செய்கிற தேவனா இருக்கார். ஹalleluya. பாஸ்டர் உங்களுக்கு வண்டி வருது பாஸ்டர், வண்டி இல்லைன்னு சொன்னீங்களே, 2 வீலர் வருது உங்களுக்கு. நீங்க வண்டிக்கு கீழே நிறுத்திட்டு தான் வருவீங்க. இப்ப நினைக்கலாம், ஐயோ எனக்கு வண்டி இல்லையேன்னு. பெட்ரோல் கூட இல்லைன்னா பரவாயில்லைங்க, எங்க அப்பா எலக்ட்ரிக் வண்டி வாங்கி கொடுப்பாரு. ஹalleluya. எங்க அப்பா கொடுத்தா எப்ப பெஸ்டா தான் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ சமூகத்தை ஸ்தலத்திலிருந்து உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் காண்கின்ற தேவன். நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறவனுக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன். அப்ப நீ அறியாதவனுக்கு எட்டாத பெரிய காரியத்தை அறிவிப்பேன்னு சொன்ன தேவன். இந்த மாதம் சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். உன் ஜெபத்தை கேட்டு இருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்க போகிறேன். என்ன சம்பவித்து பயப்படாதே, நான் உன்னை காண்கிறபடியாக உன் தேவைகளை எல்லாத்தையும் நான் திருப்தியாக நடத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. உனக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுப்பாராம். ஹalleluya. என் தேவன் ஒரு தாய் தேற்றுறது போல கர்த்தர் நம்மளை தேற்றுகிற தேவனார். ஏனென்றால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஊழியத்தில் பல ஆண்டுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தார் எனக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு. அந்த குடும்பம் என்னென்றால், எனக்கும் மனைவிக்கும் ஒரு காரியம் இருக்கு. யாராவது ஜெபி என்று சொல்லிவிட்டால் அந்த காரியத்தை எழுதி வச்சு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஹalleluya. எங்களுக்கு ஒரு வேளை இந்த மகனுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தை எடுத்து கொடுத்துட்டாருன்னா, நாங்க அவருக்கு சொல்ற வரைக்கும் நாங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஹalleluya. அவர் சொல்லி எனக்கு பிரதர் வந்துருச்சுன்னு சொன்னா தான் நிறுத்த முடியும். ஹalleluya. நல்லா புரிஞ்சுங்க. பாத்திரம் தீர்ந்துருச்சுன்னு சொன்ன உடனே என்ன நின்னு போச்சு. ஜெபம் எனக்கு நடந்துச்சுன்னா என் பிரேயர் நின்னு போச்சு. ஹalleluya. அடுத்த விண்ணப்பத்துக்கு இப்படிதான் அந்த குடும்பத்துக்கு பார்த்து ஜெபிப்போம். அந்த குடும்பத்தார் அவங்க லீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு வெகு நாட்களாக எங்களிடத்த ஒரு ஜெப குறிப்பை கொடுத்தாங்க. நாங்களும் அந்த காரியத்துக்காக உண்மையோ உத்தமத்தோடு ஜெபத்துக்காக லீஸுக்கு போன ஆண்டவரே போகணும்னு சொல்லிட்டு ஜெபிச்சு பாரத்தோட ஜெபிச்சு கொண்டு இருப்போம். ஒரு தடவை இருக்கும் பொழுது ஒரு கொஞ்ச நாள் ஜெபிச்சு கொண்டு இருக்கும் போது மறுபடியும் சொல்றாங்க, எப்படியாவது நான் லீஸுக்கு போகணும் பிரதர், எப்படியாவது லீஸுக்கு போகணும் சிஸ்டர், எங்களால் வாடகை கட்டி முடியலன்னு சொன்னாங்க. உடனே மெய்ப்பனோட அரவணைப்பு அதிகமா இருக்கும். ஹalleluya. அதே மெய்ப்பன் தான், இதே மெய்ப்பன் உங்களோட தான் இருக்கிற உப்பியும். ஹalleluya. அரவணைப்பு அதிகமா இருக்கு. நாங்க பாரத்தோட முழங்கால ஜெபிச்சு கொண்டே இருப்போம். ஏனென்றால் தேவன் காண்கின்ற தேவனா இருக்கிறார். எங்க 2-3 பேர் இருக்கிறார்களோ அது மத்தியில கர்த்தர் நிச்சயம் வாசம் பண்ண. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், இங்க 5 பேர் மேல இருக்கிறோம். கரெக்டா? பின்னாடி எத்தனை பேர் எனக்கு தெரியல. என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க மொத்தம் எத்தனை பேரு? 5 பேர் இங்க இருக்கிறோம். ஹalleluya. அவர் காண்கின்ற தேவன். இப்படியாதான் நானும் மனைவி அறையில உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் காண்கின்ற தேவனா இருக்கிறார். அன்றே விட போல நீங்க ஆஸ்வதிக்க விடக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது லீஸ் பணத்தை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு உண்மையோ உத்தமத்தோட ஊழியக்காரனாக நாங்க பாரத ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இதை கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். காலங்கள் போனது. ஒரு சிறிய சம்பவம், அந்த வீட்டில் ஒரு விபத்து நேரிட்டது. ஹalleluya. விபத்து நேரிட்டதுனால இது சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். விபத்து நேரிட்டது. ஏன் இது சொல்றேன்னா, கர்த்தர் ஜெபத்தை கேட்கலன்னு மட்டும் நினைக்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். எனக்கு இன்னும் நடக்கல பிரதர் நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க ஃபைல் ஹெட் மாஸ்டர் இல்ல, கவுன்சிலர் இல்ல, என் பக்கத்தில் பரலோக தேவனிடத்தில் ஃபைல் இருக்கு. ஹalleluya. அந்த ஃபைல் நிச்சயமா ஒரு முத்திரை சீக்கிரம் போடுவாரு. அது உங்களுக்கு ஜெயமாக முடிக்கும். ஒரு தடவை இருக்கும் பொழுது அவங்க டெனண்டா இருக்கிறாங்க. கீழே இருக்க டெனண்ட்டுக்கும் எங்க அந்த தெரிஞ்ச விசுவாசிக்கு ஒரு பெரிய சண்டை உண்டாயிடுச்சு. சண்டை உணதாறதுனால அங்க சாத்ராக் மேஷாக்கு எப்படி அக்னியில போட்டாங்களோ, அங்க வீட்டை தெரிஞ்ச சகோதரோட வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன துணிமலைகள் கொஞ்சம் கீழே ஒரு சின்ன ஒரு போராட்டத்தை துணியை எரிச்சிட்டாங்க. தெனியை எரிச்சு முடிச்ச உடனே எனக்கு போன் வருது, பாஸ்டர் இங்க வாங்க, இமீடியட்டா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, என்னால் தாங்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஓடி போறேன். ஓடி போய் எல்லாம் போய் சமரச பேச்சு, அதை வேண்டாம் வீடுல உன காலி பண்ண வேண்டாம், கர்த்தர் நல்லது செய்வார், நன்மையானது செய்வாரு, கர்த்தர் நம்மளுக்கு யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, இல்லை நான் வீடு காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, ஓகே ஃபைன் ஸ்டேஷன்ல போன வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கூட இருந்து எல்லா உதவியும் செய்துட்டேன். இங்க லீஸுக்காக எங்க ஜெபிக்கிறேன், நான் இவங்க லீஸுக்கு வேணும்னு ஜெபிக்கிறேன். அங்க அவங்க என்ன சொல்றாங்க, வீடு காலி பண்ணுன்னு ஜெபிக்கிறாங்க. இப்படி இந்த ஆகார் புள்ள சாகிறத பார்க்க முடியலன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவரோ பெரிய ஜாதியாக்குன்னு சொல்றாரு. நான் அங்க போயிட்டு, என்ன ஆண்டவரே லீஸுக்கா காயில கூட ஜெபம் பண்ணியிருக்கேனே,
எனக்கு என்ன சம்பவிக்குது, லீஸுக்கு போகாம வீடு காலி பண்றேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் அப்பயும் தேவ சமூகத்துல இருந்து நின்று பேச போறேன். பேசிட்டு இருக்கும் பொழுது இல்லம்மா நீ வீடு காலி பண்ணிடுமா அப்படின்னாங்க. சரி நானும் காலி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அவங்களும் அறியாம சில நேரத்துல நானும் மனைவி உட்காந்து ஜபாரியில வந்து எங்க வீட்டுல எது வந்தாலும் உண்மையா தேவ நாமத்தை மகிமை தாழ்த்து சொல்லுவேன். 2 பேர் பிளான் பண்ணி கூட வருவாங்க, இதெல்லாம் பேச பாஸ்டர் சொல்லக்கூடாதுன்னு. அவங்க வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா திறந்து சொல்றாங்க, ஏன்னா ஆவியான பேச வச்சிருவாரு. அல்லேலூயா. அங்க போன உடனே ஹவுஸ் ஓனர் கேட்டாரு, பேசிட்டு கிட்ட நான் தான் அந்த சாட்சி கையெழுத்து நான் தான் போட்டிருக்கேன், அவங்களுக்கு அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கும் பொழுது ஹவுஸ் ஓனர் சரிம்மா நீங்க காலி பண்ணிட்டுக்குமா, உங்க லீஸ் பணத்தை ஒரு வாரத்துல வாங்கிக்கோங்க. நான் பக்குன்னு ஆயிடுச்சுன்னா இது லீஸ் பண்ணுமா, என்னது என்கிட்ட என்ன சொன்னாங்க, அவங்க லீஸுக்கு போனேன். நான் லீஸுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், ஆனா அவங்க ஏற்கனவே லீஸுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போகணும். அப்ப எங்க அப்பா சொல்ற என்கிட்ட, நீ ஜெபிச்சது எப்பயோ கேட்கப்பட்டது, அந்த ஜபத்தை அவங்க தான் உங்ககிட்ட வந்து சொல்லல, அதை தெரியப்படுத்துக்காத அவனுக்கு தெரியப்படுத்தி நீங்க காமிச்சு கொடுத்த போத ஜபத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். அல்லேலூயா. எங்க அப்பா ஜபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர் வாயிலிருந்து தம் நாவல அறிக்கைட்டு சொல்வாங்க. ஒரு சூழ்நிலை உருவாக்கி அன்றைக்கு ஆகாரின் சந்நிதி, ஆகாருக்கு தெரியாம இருக்கலாம் என் ஜாதி இவ்வளவு பெருசாகுமான்னு தெரியாம இருக்க. அவ பார்வையில் என்னன்னா இப்படித்தான் சாக போகுது. அவர் தண்ணீர் எல்லாம் ஆக்குறது உண்மைங்க. ஏன்னா ஆகாருக்கு அப்பதான் கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்து பயப்படாத, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு சாட்சி இருக்கு. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. இந்த மாசம் கர்த்தர் நடத்தை தீர போகிறாரு. நீ சூழ்நிலையில ஆனா சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன் கண்கள் திறக்கப்பட்டது, உன் பக்கத்துல ஒரு நீர் ஊற்று வந்தது. இதை விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். விசேஷமாக இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில ராபா ஷாதரா மஹந்தரே சீகிதி ஷகதரிபி ஷகோதரலபா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. பாஸ்டர் உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. பாஸ்டர் உங்க ஜெபம் கேட்கப்பட்டுடுச்சு. நீங்க எதுக்கெல்லாம் அழுது கண்ணீரோடு விட்டீங்களோ அந்த குரலோட ஜெபம் கேட்கப்பட்டது போல உங்க ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அது நிச்சயமாக நீங்க நினைக்கலாம் எப்படி இதுன்னு. போன மாசம் வந்து பாஸ்டர் பெங்களூர்ல வந்து உட்கார வச்சிருக்கலாம், இல்ல ஜனவரி வந்து உட்கார வச்சிருக்கலாம், இல்ல போன மாசம் உட்கார வச்சிருக்கலாம். ஆனா அவர் திட்டம் பண்ணி வைக்கிற தேவன். இந்த நாளில் கர்த்தர் இங்க பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சிருக்காருன்னா ஒரு திட்டம் இல்லாம எங்க அப்பா செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. தோல்ல தண்ணி எடுத்துட்டு போகும்போது ஆகார் நினைச்சு பார்த்திருப்பாளா தூதன் பேசுவாருன்னு? பேசாத நேரத்தில் கர்த்தர் பேசுவார், அறியாத நேரத்தில் கர்த்தர் பேசுவார், நினையாத நேரத்தில் இயேசு வரும். நீ ஆயத்தமா இருந்த காலை வேளையில். அல்லேலூயா. என் தேவன் இந்த நாள் உங்க ஜெபத்தை கேட்டார். பக்கத்துல மறுபடியும் நீங்களே பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் எனக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுப்பார், எனக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுப்பார், எனக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுப்பார், எனக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுப்பார் என்று வைராக்கிய விசுவாசத்தோடு இருக்கும்போது இந்த மாதம் கர்த்தர் நடத்தி தீர்வார். அல்லேலூயா. இதுக்கு மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஜனவரி மாதம் வாக்குத்தத்தத்தை ஒருமையாக சொல்லுவோம். நீ பயப்படாதே, இருக்கிறேன், நீ எனக்கு சகாயம் செய்வாய். அடுத்த மாசம் வசனம் என்னது? நீ அறியாததும் எட்டாவதுமான அறிவிப்பேன். இந்த மாதம் நான் உனக்கு காண்கிற தேவன். திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், ரைம்ஸா சொல்லுங்க, நடுவில் பிட்டு வரக்கூடாது. ஒரு ஆசிரியர் உங்களுக்கு தேடி வருது. அல்லேலூயா. முதல்ல இருந்து சொல்லுவோம், இந்த மாதம் இந்த வருடத்தில் வாக்குத்தத்தத்தை என்ன ஆரம்பித்தது? சகாயம் பண்ணுவேன், நீ அறிந்ததும் எட்டாவதான பெரிய காரியத்தை அறிவிப்பேன், ஏனென்றால் நான் உன்னை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. ஏப்ரல் மாசத்தையே கர்த்தர் மீது ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். அல்லேலூயா. இதுல இருந்து அப்படியே ட்ரெயின் போல போக போறீங்க. நீங்க ட்ரெயின் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு இன்ஜின் நிறைய போகி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் பின்னாடி வருது. அல்லேலூயா. அதை எடுத்துக்கொண்டு போறதுக்கு உங்களுக்கு தில் இருந்தா எடுத்துட்டு போயிடுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. எர்ரபா லேசே கஃபலேபா ஹந்தரே சதலபா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே ஆகாரின் சத்தத்தை கேட்டது போல என் பிள்ளைகளோட சத்தத்தை கேட்டு இருக்கிறீர். பயப்படாதே என்று எச்சரிப்பின் சத்தத்தோடு சொன்னது மாத்திரமல்ல, என் பிள்ளைகளை புல்லில் மேல் அமர வைக்க போகிற இந்த மாதம் முழுதும் அவர் தேவைகளை வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடுவோம். மகா இரக்கமுள்ள தேவனே, இந்த மாதம் இந்த பிதாவின் நிமித்தமாக, இயேசுவின் ராஜாதி ராஜா நிமித்தமாக இப்ப இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய மட்டும் இந்த மாதம் கொடுக்க போகிறீர். இந்த மாதம் வேண்டிய மட்டும் கர்த்தர் திருப்தியா கொடுக்க போகிறீர். இதை பார்க்கிறவர்களுக்கும் வேண்டிய மட்டும் திருப்தியா கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆவியோட கரங்களை முற்றுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வினாடி நிமிடமும் கர்த்தர் திருப்திப்படுத்தி மகிமையில சாட்சியா நிறுத்தி அநேகரை எழுப்பி அமைக்கி குலுக்கி சரியத்தக்கதாக
ஆவியானவரே கொடுத்து நிரப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளை இந்த மாதம் முழுதும் நீ காண்கின்ற தேவனா இருக்கபடி மகிமையில நிறுத்தும், பிரசன்னமாக நிறுத்தும், வல்லமையாக நிறுத்தும். பிதா குமார் இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டிய